ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஆரம்பத்திலே 3 இருக்கின்றார். உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் இருக்கின்றார். 8, 9 கூடிய சனி பகவான் பார்வை வாங்குவதனால் ஒரு வகையில் 1 கூடியவர், 5 கூடியவர், 9 கூடியவர் சேர்க்கை 3 இருப்பதினால் உங்களுடைய 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியடையும். அதனால் பேர் புகழ் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் சாதிக்கலாம். அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று சகல விதமான முறையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதே வேளையில் புதனுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு 12 இருப்பதினாலும் 9 கூடிய சனியாக இருந்தாலும் அவர் 8 கூடிய காரணத்தினால் அவருடைய பார்வை நேரடியாக கிடைக்கின்றது. 12 இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதினால் தசாபுத்தி சாதகமற்று உங்களுக்கு இருந்தால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் எதிரி தொல்லையும் நோய் தொல்லையும் பலவிதமான சங்கடங்களும் உடல் நலிவும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் 1ஆம் வீட்டிற்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் அற்புதமான பலன்கள் 1, 5, 9 பலன்கள் நடக்கும். மாறாக இருந்தால் 8 கூடிய சனியினுடைய பலனும் 6 கூடிய செவ்வாயினுடைய பலனுமே செய்வார் என்பதே அனுபவபூர்வமான விதியாகும். இதை இரு விதமான பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஜோதிடர் பிரமாதமாக இருக்கும் என்று சொல்கிறாரே, ஆனால் இங்கே மாறாக நடக்கிறதே என்றால் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை. அதனால்தான் சனியும் செவ்வாயும் நமக்கு நேர்மாறான பலன்களை தருகிறார் என்று ஏற்றுக்கொள்ளலாம். சாதகமாக இருந்தால் 9 கூடிய பலனும் 5 கூடிய சுக்கிரனுடைய பலனும் 11 கூடிய செவ்வாயினுடைய பலனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதே என்பது அர்த்தம். அதனால்தான் இவ்வளவு விரிவாக விளக்கமாக சொல்கின்றோம். எல்லோருக்கும் மிதுன ராசிக்கு சொல்வது போலும் ஒவ்வொரு ராசிக்கு சொல்வது போல் ஒரே மாதிரியான பலன்கள் நடப்பதில்லை. சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அந்த தசாபுத்தியினுடைய அடிப்படையில் தான் இந்த கோச்சார கிரகங்களும் அதற்கேற்றார் போல் மேலோ கீழோ உங்களுக்கு பலன்களை அடிப்படையாக தரும் என்பது விதி. அந்த வகையிலே சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. ஒரு சிலருக்கு சாதகமாக இல்லாத வாய்ப்பும் இருக்கும். சாதகமாக இருப்பவர்களுக்கு யோகமான தசாபுத்தி நடப்பதினால் அந்த புதனும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் சனியினுடைய பார்வையும் சாதகமாக பலன்களை தருவார்கள். மாறாக இருப்பவர்களுக்கு சாதகமற்று இருப்பவர்களுடைய செவ்வாய் சனி பார்வையினுடைய பலனை தரும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது உங்கள் ராசிக்கு 2 கூடியவர் 2ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். 2 3 கூடிய சூரியன் இருப்பதினால் வாக்கு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் தரக்கூடாது. காரணம், ஒவ்வொரு வீட்டிற்கும் பலனை நிர்ணயிக்கும் பொழுது சொந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சாரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி விட்டுவிட்டது என்பது உண்மையே. அதே வேளையில் 2ஆம் வீட்டிற்கு 8 சனி சஞ்சரிக்கிறார். எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த ஒரு வீட்டிற்கும் 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் அதை பார்க்கக்கூடிய 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகமும் சரி 6, 8, 12 பார்க்கக்கூடிய கிரகமும் சரி ஒரு வீட்டிற்கு சாதகமான பலன்களை தராது என்பதே அடிப்படையான ஜோதிடத்தினுடைய விதி. அந்த வகையிலே பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது. பண விஷயத்திலும் நீங்கள் முன்னேறிக்கக்கூடாது. நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று வாக்கை தரக்கூடாது. குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அமைதியை காப்பாற்ற வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற சர்ச்சைகளும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலைகளும் உருவாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தனப்பிராப்திக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. 2ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் கூடுமான அளவுக்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக 2ஆம் வீட்டிற்கு 11 2ஆம் வீட்டிற்கு அதாவது கடகத்திற்கு தர்ம கர்மாதி யோகத்தை தரக்கூடிய குருவும் செவ்வாயும் ஒரு வகையில் சாதகமாக இருப்பதனால் தனப்பிராப்தி கூடுமான அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை வைத்து நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் சமாளித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சூரியன் ஆரம்பத்தில் அவர் 16ஆம் தேதி வரை தனக்கு 12 2 இருக்கின்றார். 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3 ஆட்சி பெறுவார். அப்போது புதனும் சுக்கிரனும் இருப்பார்கள். அது சாதகம். ஆனால் சனி செவ்வாய் பார்ப்பதினால் இளைய சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எதிலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்துதான் இளைய சகோதரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் சமுதாயத்திலும் அமைதியாகவும் மென்மையாகவும் நீங்கள் பழக வேண்டும். இல்லை என்றால் அவருடைய விரோதமும் தேவையற்ற சங்கடங்களும் வரலாம் என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் புதனே ஆகிறார். அவர் ஆரம்பத்தில் 4ஆம் வீட்டிற்கு அவர் 12 இருக்கின்றார். அதாவது 22ஆம் தேதி வரை அதில் இருக்கின்றார். சுக்கிரனுடைய சேர்க்கை அவருக்கு யோகத்தை கொடுக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி 12 இருப்பதினால் இடமாற்றங்கள், குடியிருப்பு மாற்றங்களோ அல்லது அலுவலக மாற்றங்களோ ஏதோ ஒரு மாற்றங்கள், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மாற்றுவது, விற்பது, வாங்குவது, பயணங்கள் போன்றவற்றை இருக்கும். ஆனால் சனி செவ்வாய் பார்ப்பதினாலும் 4 ராகு இருப்பதினாலும் உடல் நலத்தில் இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையவர், மூத்தவர்களாக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும்.
ஆனால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டிற்கும் 4இல் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் கிடைப்பதனால் தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போனது போல பெரிய ஆபத்துகள் சங்கடங்கள் வராது. கூடுதலாக உடல்நலத்தில் கட்டாயம் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கட்டாயம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். கவனச்சிதறல் இருக்கும் என்பது தெளிவு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் இளைய தலைமுறையில் இப்படிப்பட்ட கிரக சனி செவ்வாய் சம்பந்தப்படும் போதுதான் தேவையற்ற பழக்க வழக்கங்களும் தீய நண்பர்களுடைய சேர்க்கையும் ஏற்படும். அவர்களை நீங்கள் கூடுதலாக நண்பர்கள் போல் பாவித்து அவர்கள் நாள்தோறும் அவருடைய செய்கைகளையும் அவருடைய தொலைபேசியின் கூட அழைப்புகளையும் தொலைபேசியில் அவர் என்ன பண்ணுகின்றார்கள் என்பதையும் கூடுதலாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சுக்கிரன் ஆகின்றார். அவர் 5ஆம் வீட்டிற்கு 11இல் இருக்கின்றார். அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் சனியினுடைய பார்வை இருப்பதினால் செவ்வாயினுடைய பார்வை இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் 11இல் இருக்கின்ற காரணத்தினால் ஆரம்பத்திலே அதாவது 24ஆம் தேதி வரை அவர் 3இல் இருக்கின்ற காரணத்தினால் 5ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு நடைபெறும். அவருடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். குடும்பத்தை விட்டு அவர்கள் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அவருடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கலாம். அவர்கள் வேலை சரியான முறையில் கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வோ பண உயர்வோ எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். 24ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4இலே நீசமடைவார். அப்போது 5ஆம் வீட்டிற்கு விரயத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார். அப்போது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. அது அவரவர் வயதிற்கேற்றாற்போல் திருமணமோ குழந்தை பாக்கியமோ மற்ற விஷயங்களோ கட்டாயம் நடக்கும். ஆக 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டிற்கு அவர் விரயத்தில் வரக்கூடிய காலத்தில் சுபவிரயங்கள் பிள்ளைகளுக்காகவோ அல்லது பேரன் பேத்திகளின் வகையிலோ நிச்சயமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் செவ்வாய். அவர் 12இலிருந்து குருவுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் இயற்கையின் பாவகிரகமான செவ்வாய் அவர் வீட்டை பார்ப்பதினால் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் எதிரிகள் தொல்லை எல்லாம் அவர் நாசமாக்குவார். பாவகிரகம் பாவ வீட்டை பார்த்தால் அதனுடைய பலன்கள் அவர் கெடுத்து விடுவார். ஆனால் எதிரிகளை பற்றி கவலை இல்லை. எதிரிகளுடைய பதிலுக்கு நீங்கள் பதில் கொடுத்தால் அது அவர்கள் வளருவார்கள். ஆனால் எதிரிகளை விட்டு உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் எதிரிகள் அவர்களாகவே இருக்கின்ற இடம் தெரியாமல் போவார்கள். அதை பற்றி கவலை இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் குருவும் சேர்ந்து பார்ப்பதினால் பெரிய கவலை உங்களுக்கு எந்த விதமான கவலையும் போட்டி போராமையும் வம்பு வழக்குகள் பற்றியும் 6ஆம் வீட்டு கெட்ட பலன்களை பற்றி பெரிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவான். அவர் 12இல் இருக்கின்றார். அவர் ஒரு வகையில் உங்களுக்கு சாதகம். காரணம் மிதுன ராசி உபயராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி. ஒரு வகையில் அவர் மறைவது நன்மை. அதே வேளையில் 6 கூடிய செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதனால் கணவன் மனைவிகள் சண்டை சச்சரவு அல்லது ஏதோ தற்காலிகமான பிரிவு ஏதோ வகையில் இருக்கலாம். சேர்ந்து வாழ்கின்றவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். திருமண முயற்சி செய்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூடுதலான முயற்சி தேவை. அப்பொழுதுதான் திருமண முயற்சி வெற்றியடையும். இல்லை என்றால் 7ஆம் வீட்டதிபதி 12இல் இருக்கின்ற காரணத்தினாலும் 6 கூடிய செவ்வாயினுடைய சேர்க்கையாலும் காலதாமதமாகலாம். குறிப்பாக தம்பதிகள் ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற வீண் சிக்கல்கள் வரும். தசாபுதி சாதகம் இல்லை என்றால் மனைவி வகையில் சுபவிரயங்களோ அல்லது வீண் விரய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் சனி பகவான். அவர் 9இல் ஆட்சி பெற்று இருப்பதினால் 8ஆம் வீட்டை பற்றி கவலை இல்லை. வம்பு வழக்கு சங்கடங்கள் மனச்சோர்வு என்று எண்ணற்ற கெட்ட பலன்களை உங்களை ஒன்றும் செய்யாது. கடந்த காலத்தில் அஷ்டம சனியால் பல பேர் பட்டுவிட்டீர்கள். அதனால் 8 கூடியவர் 9இல் இருப்பதினால் 8ஆம் வீட்டு கெடுபலன்கள் பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதை நீங்கள் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சனி பகவான். அவர் 9இலே ஆட்சி பெற்று வக்கரமாகவும் இருக்கின்றார். பாக்கியத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில நன்மைகள் கட்டாயம் செய்வார். 8 கூட பலனை விட 9 கூடிய பலனை பல வகையில் செய்வார். அதுவும் குறிப்பாக 16ஆம் தேதி வரை பிதற்காரகன் சூரியன் சனியினுடைய பார்வை கிடைக்காதனால் தந்தை அவர்களால் பலவிதமான நன்மைகளும் அவருடைய உறவுகள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியனை நேரடியாக அவர் பார்க்கின்ற காலத்தில் தந்தையினுடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். தந்தை ஒருவரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற வீண் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரலாம் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் குரு பகவான். 10இல் ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கிறது. 10ஆம் வீட்டு அதிபதி 12இல் இருக்கின்றார். பொதுவாக 10ஆம் வீட்டு அதிபதி 12இல் இருந்தால் சுய தொழில் செய்யக்கூடாது என்பது அர்த்தம். ஆனால் இந்த கோச்சாரத்தில் உங்களுடைய கிரகம் நவாம்சத்தில் சந்திரனுடைய சாரத்தை பெற்று நவாம்சத்தில் உச்சமடைந்திருக்கின்றார். அதனால் அதிகமான அலைச்சல்கள் திருச்சல்கள் இருந்தாலும் 10 கூடியவர் உச்சமடைந்திருப்பதால் தொழிலதிபர்களுக்கு பல வகையான லாபங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். அதிகமான உழைப்பும் அலைச்சலும் திருச்சலும் இருக்கும். அதே வேளையில் பயணங்களும்
உள்ளூர் பயணங்களும் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கும் சரி, தனியார் நிறுவனங்களில் பணிபுரியவர்களுக்கும் அதிகமான வேலை சுமை இருக்கும். அவர்களுக்கு பலருக்கு இடமாற்றமும் பலருக்கு பதவி உயர்வுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரனுடைய சாரத்தை பெற்று அவர் நவாம்சத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பலவிதமான நன்மைகள் 10ஆம் வீட்டின் மூலமாக தொழிலதிபர்களுக்கும் சரி, பணிபுரியவர்களுக்கும் சரி கட்டாயம் ஏற்றம் உண்டாகும். அவர் 12 மறைந்து 6-11 கூடியவர் சம்பந்தம் இருப்பதனால் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கந்திருஷ்டியும் இருக்குமே தவிர தொழிலில் எந்த விதமான தோல்வியும் இருக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். ஆனால் நிச்சயமாக பயணங்கள் அதிகமான உழைப்பும் அதிகமான அலைச்சல்கள் திருச்சல்களும் போட்டி பொறாமையும் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். உடைய ராசிக்கு 11 கூடியவர் செவ்வாய். அவர் 12 குருவுடன் சேர்ந்திருக்கின்றார். மூத்த சகோதரர் வகையில் பலவிதமான சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறதை தவிர வீண் விரய செலவுகள் இருக்காது. அவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்கும். உடைய ராசிக்கு 12 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே 3, பிறகு அவர் மாத கடைசியிலே அவர் 4 நீசபங்கம் அடைகின்றார். அவர் மூலமாக உங்கள் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு. ஆக மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய வெற்றியும் நீங்கள் கட்டாயம் ஈட்டுவீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கத்திற்கும், இந்த மாதம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கத்திற்கும் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலுக்கும் சென்று வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் தரிசனம் செய்து அருகாமையில் உள்ள அகிலண்டேஸ்வரி தாயாரையும் ஜம்புகேஸ்வரியும் திருவனைக்கா சென்று வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.